அவர் பாமக நிறுவனர், இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். அவர் யாரு பக்கமும் சாயலாம் மாட்டாரு. அந்த முடிவு எடுக்கிறது நியாயமான முடிவு. எது தமிழ்நாட்டுக்கு தேவையோ அந்த முடிவு எடுப்பார். தொடர்ந்து கலைஞரை வந்து பாராட்டிட்டே வராரு. அவரை போல நான் இருக்கணும், அவரை போல நாங்கள் வந்து என் மகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட். இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஒரு முன்னுதாரணம். அதை சொல்லியிருக்காரு. எப்ப நான் கூட்டணி பத்தியே பேச வரல. நீங்க கூட்டணினா நான் நலம் விசாரிக்க தானே வந்திருக்கேன். அவர் மேல அக்கறை உள்ளவன். அவர் பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவாரு கண்டி. அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலே நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அது யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மாண்பு முதலமைச்சரான தளபதி இது மாதிரியான அரசியல் அவருக்கு தெரியாது. இல்ல, பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க, அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சார்? இப்ப நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரா எங்க தலைவர் நேருவியோ, எங்க தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரியோ, எங்க தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்க கூட்டணியில ஒரு செகண்ட் இருப்போமா நாங்க?